அதிமுகவை பொறுத்த மட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 கட்சி ஆரம்பித்து 77 முதலமைச்சராக வந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்க 3 முறை முதலமைச்சராக இருக்கும்போதும் திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. அப்போ கூட கலைஞர் சொன்னாங்க, ராமருக்கே 14 வருஷம், எங்களை ஏன் இவ்வளோ தண்டிக்கிறீங்க, எங்களை எப்படியாவது ஒரு முறை முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நிறைய சீனியர் பத்திரிகையாளர் மீடியாக்கெல்லாம் தெரியும். ஒரு தடவையாவது எங்களுக்கு முதலமைச்சர் தாங்க, நான் கடலில் போனாலும் கட்டுமரமாக மிதப்பேன், சூற தேங்காயாக இருப்பேன், ஒரு தடவையாவது முதலமைச்சர் தாரானாங்க. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அதை கொடுக்கல. நான் யாரையும் கலைஞரை நான் குறைத்தோ மதிப்பிடவோ இல்லை, பெரிய தலைவர். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் வந்து முதலமைச்சராக முடியல. அதன் பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால கட்சி ஒரு ரெண்டா உடைஞ்சது. ஜே அப்படிங்கிற மாதிரி ரெண்டா உடைஞ்சதுனால மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதன் பிறகு அம்மாவுடைய தலைமையில் கட்சி ஒன்றா இணைந்து இழந்த ரெட்டைலை சிம்பலை மீட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. 96 மீண்டும் ஒரு கால சூழ்நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. பிறகு 2001 அம்மா முதலமைச்சராக வந்தாங்க. 2006 பார்த்தீங்கன்னா ஏகோபித்த மக்கள் செல்வாக்கில் திமுக ஆட்சிக்கு வரல. ஒரு மைனாரிட்டி அரசாங்கமே 90 எம்எல்ஏக்கள் காங்கிரஸுடைய சப்போர்ட்டோட மைனாரிட்டி அரசாங்கம்னு புரட்சித்துறை அம்மா அவர்கள் பல்வேறு இடங்களில் பேசிட்டு வந்தாங்க, சட்டமன்றத்திலே பேசினாங்க. அப்போ 61 எம்எல்ஏக்கள் அதிமுக இருந்தாங்க. ஆனால் 2011 2016 தொடர்ந்து அம்மா தான் முதலமைச்சராக வந்தாங்க, அதிமுக தான் முதலமைச்சராக இருந்துச்சு. அப்பவும் தொடர்ந்து திமுக வர முடியல. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு சூழ்நிலையின் காரணமாக இன்னைக்கு திமுக மீண்டும் வந்திருக்கு. சரி, வந்ததா நல்ல முறையில் ஆட்சி செஞ்சாங்களா அப்படின்னா, மக்கள் மீது அக்கறை இல்லை, தன்னுடைய மக்கள் மீது அக்கறையோடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செலுத்தினாலையும் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. எல்லா இடத்துலையும் கஞ்சா, போதைப் பொருட்கள், எங்கேயுமே பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியல. பெண்களை வந்து கோயம்புத்தூர் சம்பவம், எல்லா சம்பவம் பார்ப்போம், பாலியல் வன்கொடுமைகள் எல்லா சம்பவம் பார்க்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்கனவே இன்னைக்கு மக்கள் செல்வாக்கை இழந்த அரசாக இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது.